வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்ஸில் நம்ம 7th வீக் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 7th வீக் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ 9th சாப்டர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஸ்டேட்டஸ் இருக்குது. நீங்கள் வந்து இதில் டிக் பண்ணி வேணால் பார்த்துக்கோங்க, எது முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேணால் டிக் போட்டுக்கோங்க. முடிக்காத வேணால் இப்போ நமக்கு 27th 30th வரைக்கும் ஒரு 4 டேஸ்க்கு வந்து ஆல்ரெடி முடிக்காததை நீங்கள் திருப்பி என்ன செய்யலாம், முடிச்சுக்கலாம். இது முடிச்சதெல்லாம் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம இதெல்லாம் பார்த்துக்கலாம். வீக் 8, 9, 10 அதை வந்து நம்ம அப்புறம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு என்னென்னா டெய்லி வந்து என்ன பிளான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். டெய்லி என்ன பிளான் அப்படின்னு இதில் போட்டிருக்கேன். ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்புறம் வந்து நம்ம டெய்லி எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான் மார்னிங் வந்து இப்போ நான் இது வந்து யாருக்கு சொல்கிறேன்னா அட் அ டைமில் 2 எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். இப்போது மார்னிங் வந்து 2.5 மணி நேரம் நம்ம வந்து இப்போ யூஜிடிஆர்பி படிக்கிறோன்னா அதில் ஒரு 2.5 hours படிக்கணும். அடுத்தது வந்து அதுலேயே எப்படின்னா கான்செப்ட்டு ப்ராப்ளம் இது வந்து ஒரு 2.5 hours. நான் தான் சொன்னேன் மார்னிங் வந்து ஒரு 4 o'clock நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா 6:30 அல்லது 7 o'clock வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஆஃப்டர்நூனில் 1.5 hours. இது வந்து நம்ம பிஓ படிக்கிறோம் அல்லது டிஎன்பிஎஸ்சி படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம படிச்சுக்கலாம். ஈவினிங் வந்து 2 hours. ஈவினிங் 2 hours வந்து நம்ம பிஓ படித்தாலும் சரி டிஎன்பிஎஸ்சிக்கு படித்தாலும் சரி நமக்கு மேத்ஸில் ப்ராப்ளம் இருக்கும் அல்லது யூஜி படிக்கிறோம்னா யூஜி மேத்ஸ்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கிறோம். அடுத்த நைட்டு 1 hour வந்து இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகேன்னு இருக்குல்ல, இதில் வந்து ஜிகேயில் நம்ம ஜென்ரல் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க ஜென்ரல் சயின்ஸ் கூட படிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் படித்ததில் இருக்க அந்த கான்செப்ட் படிச்சிருக்கோம். அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்து நமக்கு ஒர்க் அவுட் பண்ண முடியாமல் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதை வந்து நைட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது டெய்லி நம்ம பிளான் பண்ண வேண்டியது. ஆனால் இதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணோன்னா நம்மளால் சிக்கன் ஜாப் கிடைக்கும். அடுத்து வீக்லி என்ன பண்ணணும் அப்படின்னா சண்டேயில் ஃபுல்லாக என்ன செய்யணும்னா ரிவைஸ் ஃபுல்லாக அந்த வீக் ஃபுல்லாக என்ன படித்தோமோ அதை ரிவைஸ் பண்ணணும். ஒரு மார்க் டெஸ்ட் எழுதணும். இப்போ வந்து மேத்ஸ்னால் ஒரு யூனிட்னால் அந்த யூனிட் ஃபுல்லாக ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அப்புறம் வந்து பிஓனா நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதை மிக்ஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கணும். டெய்லி என்ன பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் 25 மேத்ஸ் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும். அடுத்து வந்து எஜுகேஷனில் ஒரு டாபிக் கண்டிப்பாக ரீட் பண்ணணும் அப்படின்னா பெட்டராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா யூஜிடிஆர்பி மேத்ஸில் நம்ம என்ன பண்ணணும்னா இது வந்து கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு அர்த்தம். கான்செப்ட் படிக்கணும், ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம் படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்னா நமக்கு வந்து காம்படிஷன் அதிகங்கிறதுனால ஸ்பீட் அண்ட் அக்யூரஸ் காம்படிஷன் அதிகங்கிறத விட 3 hours நம்ம வந்து அந்த 150 கொஸ்டின் அடிக்கணும். இதில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வேறு இருக்குது. அதனால் ஸ்பீடும் இருக்கணும், கரெக்டாகவும் போடணும். அதனால் இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது பெட்டர். அப்புறம் பிஓவில் வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா எஜுகேஷனல் சைக்காலஜி அது ஃபோக்கஸ் பண்ணணும். அதுலேயே வந்து நிறைய பாலிசி இருக்கும், அதை படிக்கணும். இதில் 30 மார்க் இருக்குது. அது போக ரிமைனிங்லாம் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் படிப்போம்ல, கிட்டத்தட்ட அதே சிலபஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா நம்ம எப்போவுமே பண்ணுற காமன் மிஸ்டேக் என்ன அப்படின்னா 2 சப்ஜெக்ட் படிக்கிறோம் அல்லது 2 எக்ஸாமுக்கு படிக்கிறோம், அதனால் நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு நாள் யூஜிடிஆர்பி, ஒரு நாள் பிஓ அல்லது ஒரு நாள் யூஜிடிஆர்பி அல்லது ஒரு நாள் வந்து டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி நம்ம படித்தோன்னா படிக்க முடியாது, மறந்துடும். அதனால் என்ன பண்ணணும்னா டெய்லி 2 சப்ஜெக்டையும் பேலன்ஸ்டாக படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்ன டிப்ஸ் என்ன அப்படின்னா ஃபார்முலாக்குன்னு சொல்லி ஒரு நோட் புக் வச்சுக்கணும். அடுத்து வந்து டெய்லி நம்ம என்ன படிக்கிறோமோ அதுக்கு ஒரு பேஜ் ரிவிஷன் ஷீட் டெய்லி படிக்கிறது. அது இல்லாமல் ஒரு சாப்டருக்கு ஒரு பேஜ் ரிவிஷன் ஷீட் வந்து வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இப்போது என்ன இருக்குது
சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு வச்சுக்கோங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்க நம்ம ஃபார்முலா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபார்முலா வச்சுட்டு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும், பிரின்சிபலுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும், அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு ஃபார்முலா இருக்கும். அடுத்து என்ன இருக்குது, டைமு, இயர்ஸ், எத்தனை இயர்ஸுங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ப்ராப்ளம் இருக்கும். அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஃபார்முலா நோட் புக் போட்டு அதில் எழுதிக்கணும். இப்போது இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிற ஒரு டாபிக் மட்டும் நம்ம எடுக்கிறோன்னா இதை ஒரு பேஜில் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோங்கிறது ஒரு பேஜில் ரிவிஷன் ஷீட் மாதிரி எழுதி வச்சுக்கணும். இதை என்ன பண்ணணும்னா அடுத்த வீக் படிக்கும்போது அடுத்த வீக்குள்ளே படிக்கிறதுக்கு முன்னாடி இதை ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிடணும். அடுத்த வீக் டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் இயரில் உள்ளதை ப்ரீவியஸ் வீக்கில் நம்ம படித்ததை வந்து ரிவைஸ் பண்ணணும். அப்படின்னா நமக்கு மறக்காது. நம்ம 1ஆம் தேதிக்கு பிறகு 8th வீக்கு